அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு கடந்த சில தினங்களாகவே புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அச்சமின்றி பொதுமக்கள் தேர்தலை சந்திக்கவும் ஏதுவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலைய சரகத்திற்குட்பட்டு காவல்துறையினருடன் இணைந்து துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னரே துணை ராணுவ படையினர் மற்றும் புதுச்சேரி போலீசார் இணைந்து சட்டவிரோத பணப்புழக்கம், பரிசு பொருட்கள், போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலை தடுக்க எல்லை பகுதியில் மற்றும் நகரின் முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று புதுச்சேரி பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம், நூறடி சாலை, எல்லைப்பிள்ளை சாவடி உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகளில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமாக செல்லும் வாகனங்கள் அனைத்தையும் முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் அசோக் வீதியை சேர்ந்தவர் ரவி மகள் ஷர்மிளா. இவர் அண்ணா சாலையில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். இவருக்கும் வான்றப்பேட்டை பகுதியில் சேர்ந்த டிராவல்ஸ் உரிமையாளர் ஜோசப் என்பவருக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இதில் ஜோசப் ஏற்கனவே திருமணமான நிலையில் ஷர்மிளாவிற்காக விவாகரத்து பெற்றார். இந்த நிலையில் நாளடைவில் ஜோசப்பின் பழக்க வழக்கம் பிடிக்காததால் ஷர்மிளா அவரிடம் கடந்த 5 மாதங்களாக பேசுவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஜோசப் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு ஷர்மிளாவிற்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் அவர் வேலை செய்யும் துணிக்கடைக்கும் சென்று தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தையில் ஜோசப் ஷர்மிளாவிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். இதனை கண்ட போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து ஷர்மிளாவிற்கு இனி தொல்லை கொடுக்க கூடாது என கடிதம் எழுதி வாங்கி எச்சரிக்கை செய்து அனுப்பினர். இந்த நிலையில் நேற்றிரவு ஷர்மிளா வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த ஜோசப் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஷர்மிளா அவரிடம் பேசாமல் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோசப் தான் பாட்டிலில் கொண்டு வந்த பெட்ரோலை ஷர்மிளா மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர்.
இதில் உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிந்த அந்த பெண் வலி தாங்க முடியாமல் அலறியபடி ஓடியுள்ளார். அதேபோல் ஜோசப் கையில் தீப்பற்றி எரிய துவங்கியவுடன் அவர் ஒரு திசையில் ஓடியுள்ளார். இதனை பார்த்து அங்கு சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் சிலர் ஷர்மிளா மீது துணியை போட்டு தீயை அணைத்தனர். இதில் 80% தீ காயங்களுடன் இருந்தவரை ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் ஜோசப்பை கைது செய்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் நேரில் விசாரணை செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உதயஞ்சாலை போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டார்கள். இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஷர்மிளா இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை முயற்சி வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். மேலும் காவல் நிலையத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலசங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நல செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையிலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநராக மிக்கல் நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கி உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் மிக்கல் நாதன் அவர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மாதம் முன்னாடி இங்கே வந்து பார்த்துட்டு போனோம். இந்த மாதிரி தேவை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆட்டோலாம் ஆட்டோலாம் எதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ முதல் படியாக ஒரு ஆட்டோ வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கு மகளிரும் வந்து கேட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து பண்ணலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி யூபர் மாதிரி ஆட்டோவும் இப்போ ஸ்டாண்டில் தான் நிற்கிது. இது வந்து கஸ்டமர் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அவங்க எங்கே தேவை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிக வேலை வாய்ப்பு இதனால் உருவாக்குறதுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ கொஞ்சம் விரைவில் கிடச்சிரும். அது போக எங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி ஆட்டோ வேறு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதனால் நல்ல பயன்பட்டு இந்த மக்களுக்கும் இந்த சங்கத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.
புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவிப் பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட் ஜேசுதாஸ், முனைவர் கண்ணபுரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். என் பேர் வளர்மதி. நான் ஏம்பலம் தொகுதி. நிறைய டிவியில் இதை பார்த்தேன், இந்த விளம்பரத்தெலாம் நிறைய பார்த்துட்டு சரி ஹெல்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க பூபதி சாருன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அப்புறம் அவரை கேட்டேன், இந்த மாதிரி அண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் அவர் இருந்துக்குன்னு தெரியுமா, நீ நேராக ஆஃபீஸ்க்கே போமா, நீ போனேனாக்கா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னாரு. நேரடியாகவே என் ஆஃபீஸ்க்கே ஒரு டைம் வந்தேன். அப்புறம் லெட்ரு கொடுத்துட்டு போனேன். மறுபடியும் ஒரு டைமும் லெட்ரு என்னுடைய எல்லா ஃபோட்டோ கிட்ட எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்பு செய்வோம்மா, கண்டிப்பாக அவர் பார்க்குவார் செய்வார் அப்படின்னு. அப்புறமா நான் மிஷின் கேட்டிருந்தேன், பவர் மிஷின் கேட்டிருந்தேன். அதேமாரி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு கோடி நன்றியை தான் சொல்லணும். அந்த சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் எனக்கு அந்த மிஷினு. இல்லைன்னா நான் வெறும் பென்ஷன் வாங்கி எதுவும் இல்லாததா ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் நான் துணி தைச்சுன்னு இருந்தேன். இந்த மிஷின் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு. சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசியதாவது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகின்றது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். மீண்டும் மறுபடியும் கோடா பிளானட் எப்போ தரத்தாரோ மீண்டும் திறந்தோம். அதுக்காக நீங்கள் அவருடைய கையை திருக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட பண்ணுங்க. அவர் ஒரு சில வார்த்தைகள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டினியூவாக பண்ணணும்னு தான் ஆசை. எலெக்ஷன் வரதுனால கோட் ஆஃப் கான்டக்ட்னால ஒரு அந்த காரணத்தினால தான் இது வாரமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை. ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இங்கே மட்டும் இல்லை, புதுச்சேரி ஃபுல்லாகவே அம்மா உணவாக மாதிரி கண்டிப்பாக கம்மி வரையில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கணுங்கிறது தான் பெரிய நோக்கம். இது சொந்த வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஜான்குமார் அவர்கள் அவர் வீட்டுக்கு விருந்தாளியே எப்படி பார்த்துவாங்களோ, வீட்டில் ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி அவர் முன்னாடி நின்று ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது, தலைவருக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்தாலும் அவங்களோட பார்க்காம மக்களோட சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுவார் வீட்டிலேருந்து. அந்த அளவுக்கு ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இவ்வளோ பொறுமையாக தேவையாக பார்த்ததுக்கு அவங்களுக்கும் ஆண்டிக்கும் ரொம்ப நன்றி.
அவங்க கூட இருந்து நம்ம தொகுதியில் ஆளுங்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அவங்களும் வீட்டு சமையல் மாதிரி உட்காந்து இதுவே அவங்களுக்கு ஒரு வேலையாக ஆகி போச்சு. காலையிலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து சமைச்சு போகிறதுலேருந்து எல்லாருமே ஒரு ஆர்வமாக ஒரு வேலையாக இல்லாமல் ஒரு சேவையாக அவங்க செஞ்சதுக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா சாப்பாடு வந்து ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு தப்பு நடந்தாலுமே இப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் தான் அந்த அரசாங்க ஸ்கூலை பிடிச்சி கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு பள்ளி விழுந்ததுல ஒரு 43 குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த இவ்வளோ நாள் போட்டு எந்த ஒரு மனசமும் இல்லாமல் எந்த ஒரு குறை இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ திருப்தியாக வயது நிறைய சாப்பிட்டு ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. எல்லாமே எல்லா தொகுதியிலையும் நம்ம பண்ணணும், அதுதான் ஆசை. கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் முடிச்சிடலாம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்தி வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை பொதுப்பணித்துறை மூலம் நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெற்று 6.80 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இடைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டை வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதாக்கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் ரூபாய் 18.99 கோடி செலவில் PCC வடிகால் கட்டுமான பணி மற்றும் முதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்டு பெரியபெட் கால்வாயை இணைக்கும் க்ளோனிப்பள்ளி சாலையின் குறுக்கே ரூபாய் 35.62 லட்சம் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு PCC கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி VS மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில்
அகில இந்திய அளவில் 306வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இச்சாதனை முன்னிட்டு பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. டாக்டர் வைகவி ஜூலை 19, 1999 அன்று டாக்டர் வேலு சரவணன் முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தலைக்குள் மற்றும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிகளில் பயின்றவர். பின்னர் சங்கரா வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமலர்பவம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 2016ஆம் ஆண்டு மேல்நிலை படிப்பை நிறைவு செய்தார். மருத்துவத்துறையில் ஆர்வம் கொண்ட இவர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பை தேர்வு செய்து 2022இல் வெற்றிகரமாக முடித்தார். சமூக சேவையில் உள்ள ஈடுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்விற்கான ஆயத்த பணிகளை தொடங்கினார். ஆங்கில இலக்கியத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து சுமார் 2.5 ஆண்டுகள் தினமும் 8 முதல் 9 மணி நேரம் திட்டமிட்டு படித்தார். இவருடைய விடாமுயற்சியின் பலனாக தற்பொழுது இந்திய தகவல் சேவை துறையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். பாராட்டு விழாவில் மாணவர்களுடன் உரையாடிய டாக்டர் வைகவி தனது வெற்றிக்கு அமலர்பவம் பள்ளியில் கிடைத்த அடித்தளமே முக்கிய காரணம் என குறிப்பிட்டார். அவர் மாணவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள்: பள்ளி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கல்வியை மகிழ்ச்சியுடன் அணுகுங்கள், பாடங்களுடன் சேர்த்து வினாவிடை விவாதம் போன்ற கூடுதல் செயல்பாடுகளிலும் பங்கேற்கவும், மனநலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தேர்வுக்கு மிக அவசியம். நிகழ்ச்சியில் அமலர்பவம் பள்ளியின் மூத்த தலைவர் அந்தோணிசாமி பேசுகையில், டாக்டர் வைகவியின் இச்சாதனை தற்போதைய மற்றும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று வாழ்த்தினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் டாக்டர் வைகவி அவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது தாய் பள்ளிக்கு மீண்டும் வந்திருப்பது ஒரு முழுமையான சுற்றுப்பயணம் நிறைவடைந்த உணர்வை தருவதாக டாக்டர் வைகவி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று காலை மகளிர் மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன் கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும் இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் இன்று காலை ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்த உடன் ராஜ்மன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மகளிர் மீனவர் வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த SSP அவர்களிடம் இந்த பிரச்சினை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு SSP அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவர் வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்தனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்தார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் NR காங்கிரஸுக்கு 16 இடங்களும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களிலும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது, இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குள் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்பராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன.
இத்திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியில் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், பம்பா கீரப்பாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர்வள்ளி, பெரியப்பள்ளி, கீரப்பாளையம், திப்ராய்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அழகு கலை, சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்திற்கு முன்னதாக அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவ படைகளால் கொல்லப்பட்ட ஈரான் நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜானகி செல்லமணி தலைமை தாங்கினார். போர்களின் தன்மையும் பெண்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் புதுச்சேரி தொழிற்சங்க மையத்தின் தலைவரும் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான பிரபுராஜ் அவர்கள் சிறப்பு கருத்துரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மகேஸ்வரி, புவனேஸ்வரி, புனிதா, மகேஸ்வரி, ஜெயந்தி, மலர், இந்திரா, உமா, ஜெயப்பிரியா, காமினி, சுகந்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்கத்து உறுப்பினர்கள் கவிதை, ஓவியம், நடனம் என தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தொழிற்சங்க மையத்துடன் இணைக்கப்பட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் ராஜலட்சுமி நன்றி உரை கூறி நிகழ்ச்சியை முடித்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.